ஒரு அறிவாளி அரசர், நல்ல ஒரு புத்திசாலி அரசர் அவர் அப்படின்னு பேர் பெற்றவர் அந்த நாட்டில். அவரை பார்க்குறதுக்கு வெளியூர்லேருந்து ஒரு அறிஞர் வர்றார். வந்தவர், நீங்கள் இந்த நாட்டோட ஒரு புத்திசாலி அரசர் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு சின்ன ஒரு சோதனை வைக்கிறேன். என்னன்னா, என்கிட்ட ஒருத்தன் இருக்கிறான், சாப்பாட்டு அவன் பெருந்தீனிக்காரன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவனை ஒரு மாதம் அவனை விட்டுட்டு போகிறேன். அவனுக்கு நல்ல சாப்பாடு போடணும், அவனை வேலை வாங்கக்கூடாது, அவன் எந்த வித உடற்பயிற்சியும் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு மாதம் முடிவில் அவன் உடம்புல 1 கிலோட எடை கூடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அரசர் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அந்த பெருந்தேனிக்காரனை அரண்மனை இங்கே வச்சு நல்லா சாப்பாடு போடுறாரு. 1 மாதம் இல்லை, சிக்கன், மட்டன், கறி, மீன், முட்டை நல்ல வெளுத்து வாங்குறான். 1 மாதம் கழிச்சு அந்த அறிஞர் வர்றார். வந்து பார்த்தவருக்கு ஆச்சரியம், அந்த பெருந்தேனிக்காரன் எடை கூடவே இல்லை. அப்போ அவனை கேட்குறாரு, நல்லா சாப்பாடு போட்டாங்க சார், நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன், 3 வேளையும் இல்லை, சிக்கன், மட்டன், முட்டை, மீன் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி எடை கூடலன்னு அரசரை பார்த்து கேள்வி கேட்கிறார் அந்த அறிஞர். நீங்கள் சவாலில் ஜெயிச்சிட்டீங்க, ஆனால் எப்படி மட்டும் சொல்லுங்கன்னு அந்த அறிஞர் சொல்கிறார் அரசனை பார்த்து. இப்போ அரசன் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் நல்லா சாப்பாடு கொடுத்தோம், நான் செஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான், அவனுக்கு இரவு படுக்கை அறை, படுத்து தூங்கும் அறை சிங்கக்கூண்டுக்கு பக்கத்தில் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை மட்டும் அவன்கிட்ட சொன்னேன், பக்கத்தில் சிங்கக்கூண்டு இருக்குது, அதோட பூட்டு சாவியும் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். இவ்வளவு சாப்பிட்டவனுக்கு அந்த அறையில் தூங்க மட்டும் பயம். சிங்கக்கூண்டு பக்கத்தில் இருக்குது, அறையின் கதவு சரியா பூட்டப்படல, பூட்டு சரியா இல்லை. அந்த பயம், அந்த அச்சத்தின் காரணமாகவே அவன் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவும் உடம்புக்கு போய் சேரவே இல்லை. அதனால அவனுக்கு உடம்பு ஏறவே இல்லை அப்படின்னு அரசர் சொன்னார். உண்மைதான், எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் சில பேருக்கு உடம்பு ஏறாது. நம் உடம்பில் பயம், மனதில் பயம் இருக்கும் வரை நம் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம் உடம்புக்கு, ரத்தத்துக்கு போய் சேரவே சேராது. அச்சம் தடுத்துரும். ஏன்னா இந்த பயம் காரணமாக நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஹார்மோன், கார்டிசால் சொல்லக்கூடிய ஹார்மோன், இந்த சத்துக்களை உடம்பு உறிஞ்சாமல் பார்த்துக்கும். அச்சம் உடம்பின் ஆரோக்கியத்திற்கு கேடான ஒரு விஷயம். மனதின் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, உடம்பின் ஆரோக்கியத்திற்கு. அச்சம் தவிர்ப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.